தக் பிடிஎஸ் திட்டத்தின் கால அவகாசம் 2026 ஏப்ரல் முதல் 2031 மார்ச் வரை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 25,530 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் செயல்படும் பொது விநியோக அமைப்பை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்த அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 3 முக்கிய AI அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அதில் நிர்மல் எனப்படும் அமைப்பு குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்களை நேரடியாக AI மூலம் பதிவு செய்து பிற அரசு நலத்திட்டங்களுடன் இணைக்கும் வசதி கொண்டதாக இருக்கும். இதன் மூலம் தகுதியான பயனாளிகளை விரைவாக அடையாளம் காண முடியும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஆஷா என்ற மற்றொரு AI தளம் பொதுமக்களின் புகார்களை பல மொழிகளில் ஏற்றுக்கொண்டு தீர்வு வழங்கும் வசதி கொண்டதாக இருக்கும். வாட்ஸ்அப், IVRS, தொலைபேசி அழைப்புகள் மற்றும் சாட்பாடுகள் மூலமாக மக்கள் தொடர்பு கொள்ளலாம். தற்போது மாதத்திற்கு 2 லட்சம் அழைப்புகள் கையாளப்படும் நிலையில் புதிய அமைப்பின் மூலம் தினசரி 3 லட்சம் தொடர்புகளை கையாள முடியும் என கூறப்படுகிறது. மேலும் சக்ஷம் எனப்படும் AI அடிப்படையிலான கண்காணிப்பு முறை உணவு தானியங்களின் போக்குவரத்து மற்றும் விநியோகத்தை தீவிரமாக கண்காணிக்கும். வாகன கண்காணிப்பு, QR குறியீடு மூலம் அரிசி மூட்டைகள் கண்காணிப்பு, தேவைக்கேற்ப விநியோக திட்டமிடல், போக்குவரத்து பாதை மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்கள் இதில் இடம்பெறும். இந்த தொழில்நுட்ப மேம்பாட்டின் மூலம் உணவு தானிய போக்குவரத்து தூரம் 15 முதல் 50% வரை குறையும் என்றும் ஆண்டுதோறும் சுமார் 280 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்றும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் விநியோக சங்கிலியில் கார்பன் உமிழ்வு 35% வரை குறையும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் நாட்டின் 80 கோடி மக்களுக்கு மாதந்தோறும் அடிப்படை உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் மிகப்பெரிய கட்டமைப்பு சீர்திருத்தமாக இருக்கும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார்.